சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க. இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுக்கும் பொழுது நார்மலாகவே மண்ணினுடைய வளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அதிகரிக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள், மண்ணோட வளம் வந்து அதிகரித்தோம்னாவே நம்ம என்ன ஆகும், பூக்கள் செடிகள் எல்லாமே நல்ல வளர்ச்சி இருக்கும் இல்லைங்களா? ஸோ பூக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுத்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லியிருந்தீங்க, எனக்கு அனுப்பின மெயிலையும் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து நிறைய ஃபர்டிலைசர் சொல்கிறீங்க, நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக எதை அவைலபிளாக கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். இல்லை நீங்கள் இயற்கை கரைசல் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வாரம் வந்து மாற்றி நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்கள் செடியில் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருந்தீங்க, நீங்கள் சொன்ன எல்லா ஃபர்டிலைசருமே நாங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டோம், ஒன்றுமே ரிசல்ட் இல்லைங்களே அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் செடிகளில் வந்து ரிசல்ட் இருக்குங்க. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், எப்படி பயன்படுத்துன்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நான் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டை எதை எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு தாங்க. ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு இருந்தால் போதும், இந்த ஃபர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவை வந்து சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருந்தாலும், நல்லா காற்று போகாத மாதிரி டப்பா மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு சேர்த்திக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்திக்கிறேன். இதை வந்து நல்லா கரைச்சிடலாம். அதுக்கு வந்து நான் நல்லா புளிச்ச வந்து மோர் வந்து எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டியே இல்லாமல் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு நிழற்பாங்கான இடத்துல ஒரு 2லேருந்து 3 நாட்கள் வரைக்கும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சிரும். ஒரு மாதிரி கெட்டுப்போன வாடையெல்லாம் வராதுங்க. நல்லா ஒரு புளிச்ச அந்த வாசம் தான் வருமே ஒளி, கெட்டுப்போன வாடை வராது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி ஒரு நிழற்பாங்கான இடத்துல வச்சிடலாம். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சு இப்போ 24 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு மேலே பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்னு. இது நான் இப்போ உடனே வீடியோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இதை கலந்து உங்களுக்கு செடிக்கு ஊற்றி காமிக்கிறேன். இது நீங்கள் இன்னும் 2 நாள் வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே செடிகளில் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூனோ எதையோ ஒன்று வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு மறுபடியும் நீங்கள் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிட்டு நல்லா அதில் அந்த நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நல்லாவே பெருகி வரும். இதை வந்து நம்ம நல்லா டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் தண்ணியில் கலந்து உங்களுக்கு செடிக்கு விட்டு காமிக்கிறேன். இதில் வந்து இப்போ ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் இந்த பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த புளிச்ச ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது மட்டும்தான் இருக்குது. நம்ம நார்மலாகவே வந்து அரிசி மாவு, அந்த தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நம்ம மிஞ்சி போச்சுன்னா புளிச்சிருந்தது அப்படின்னா நம்ம செடிகளுக்கு வந்து கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாகவே ஒரு டப்பாவில் போட்டு ரெடி பண்ணி வச்சு நல்லா புளிக்க வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். இது நீங்கள் வந்து எல்லா வகையான செடிகளுக்குமே கொடுக்கலாம். இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பழச்செடிகள், காய்ச்செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். இது வந்து என்னுடைய நித்திய மல்லி செடிங்க. இது வந்து நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல பெரிய செடிகளுக்கு வந்து நீங்கள் 2 லிட்டர் அளவுக்குமே இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுக்கலாம். சின்ன செடியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 250 mlக்குமே கம்மியாகவே கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படின்னா இன்னுமே நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. இன்னும் கூட ஒரு 5 லிட்டர் அளவுக்கு வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலைகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா வடிகட்டிட்டு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும், அது வந்து அந்த ஸ்ப்ரேயரில் வந்து மாட்டிக்கும்.
திருப்பி ஒரு முறை சொல்கிறேங்க, இதை வந்து நீங்கள் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி இருந்தால் நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. ஏன்னா புளிச்ச மோர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லீஃப் பர்னிங் ப்ராப்ளம் கூட ஏற்படக்கூடிய சான்ஸ் வந்து ஏற்படும். அதனால் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பூச்சியினுடைய தொந்தரவுகளுமே இருக்காது, நல்லாவே மட்டுப்படும். இந்த மாதிரி நைட்ரஜன் ரிச்சாக தேவைப்படக்கூடிய செடிகளுக்குமே வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. நல்லாவே இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக எடுத்து வருங்க, புது தளிர்களும் அழகாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்டிலைசரை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.